நான் சேலரியை கேஷாக பே பண்ணல. இதை பாருங்க, நான் சம்பளத்தை எப்படி கொடுக்கல, பணமாக கொடுக்கல. ஓகே, எனக்கு கீழே வேலை செய்கிறவனுக்கு என்ன பண்ணுறேன், நிலமாக கொடுத்துட்றேன், லேண்ட் கிராண்ட்ஸாக கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தளபதி, ஒரு ஜென்ரல் இருக்கிறாருன்னா, நான் கொடுத்த நிலத்தில் ஒரு நிறைய கிராமங்கள் இருக்குது. அவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த கிராமத்திலேருந்து வருவாயை கலெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஸோ கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வருவாயை கலெக்ட் பண்ணி தளபதி கொடுக்குறான். அந்த வருவாயை வச்சு தளபதி ஆர் ஜென்ரல் என்ன பண்ணுறாருன்னா நிர்வாகம் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய வருவாயை என்கிட்ட கொடுத்துட்றாங்க, விச் மீன்ஸ் சுல்தானுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கு பேர் தான் இக்தா சிஸ்டம். இது பெர்ஷியா, டர்க்கி போன்ற நாட்டில் இருந்து இது ஃபாலோ பண்ணப்பட்டது. அதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இல்துமிஷ் தான். ஸோ சோல்ஜர்ஸுக்கு கேஷ் பணமாக கொடுக்காம லேண்ட் கிராண்ட்ஸாக கொடுக்கறதுக்கு பேர் தான் இக்தா சிஸ்டம் அப்படின்னு பேர். இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு கொஷின். ஓகே, இந்த கொஷினுக்கு அப்புறமா வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, இவர் அரசியல்